ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷன் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். கொஞ்சம் கெயின் குறைச்சிக்கோங்க. ஓகே, ஸோ பிரைஸ் லார்ட். ஓகே, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஸோ இங்கு வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, பிரைஸ் லார்ட். ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று வாசிக்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் என்னுடைய 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் நேரத்தில் விதமாக வாசிக்கிறோம், அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். So in all these verses, இந்த வசனத்திலெல்லாம் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு என்பது a family. ஆண்டவர் ஒரு குடும்பத்தை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று வேதம் தெளிவுபடுத்துகிறது. ஸோ இந்த டிவைன் பிளான், தேவனுடைய திட்டத்தில் பெரிதான திட்டம் அல்லது தேவனுடைய திட்டத்தினுடைய மைட்டி பிளான் அண்ட் த டிவைன் பிளான் என்று சொல்லப்படுகிற ஒரு திட்டம், புருஷனும் மனைவியுமாக ஒரு குடும்பம் என்பதை ஆண்டவர் ஏற்படுத்தினதுதான். ஆமென். எதற்காக அந்த திட்டத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார் என்பதை வேதத்தின் தெளிவுகளை வாசிக்கும் நேரத்தில், பூமியிலே ஆண்டவர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளையும் ஆண்டு கொள்ளும்படிக்கும் இந்த சிருஷ்டிகளை அனுபவிக்கும்படிக்கும் கர்த்தர் ஏற்படுத்தினது ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தினார். ஆகவேதான் ஆதி ஏதேன் தோட்டத்திலே வேதத்திலே வாசிக்கும் போது அவர்களை ஏதேன் தோட்டத்திலே வைத்தார், அவைகளை பண்படுத்தலாம் வாசிக்கிறோம். ஆனால் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே வாசிக்கும் நேரத்தில் அவைகளை ஆண்டு கொள்ளும்படி டொமினியன்ஷிப்பை கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்தார். அப்படி என்றால் ஃபேமிலி இஸ் the dominion head of the whole universe. குடும்பம் என்பதுதான் உலக அனைத்துடைய ஒரு ஆளுகையை கர்த்தர் குடும்பத்தின் கையிலே கொடுத்திருக்கிறார். ஆமென். ஸோ ஃபேமிலி என்கிற ஒரு பெரிய திட்டத்துக்குள் நீங்கள் 2 பேரும் இன்னைக்கு சைன் பண்ணி உள்ள போறீங்க. இட்ஸ் a divine plan. இது தேவனுடைய திட்டம். பிரைஸ் தி லார்ட். ஸோ இந்த திட்டத்தில் ஆண்டவர் மனுஷனை உருவாக்கும் போது அங்கு ஒரு விஷயத்தை கூட இந்த இடத்துல சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். அங்கு வாசிக்கும் போது அவனுடைய விலா எலும்புகள் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனிடத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்படி என்றால் இந்த குடும்பம் என்பதை ஆண்டவர் எப்படி ஏற்படுத்தினார் என்றால், மனிதன் என்கிற ஒரு ஸ்பீஷிஸிலிருந்து இன்னொரு ஸ்பீஷிஸை உருவாக்கினார். So it is not 2 species, it is 1 species, Homo sapiens sapiens. ஒரே ஸ்பீஷிஸிலிருந்து ஆண்டவர் அங்கே மனுஷியை உருவாக்கினார். அப்படி என்றால் பாஸ்டர் குறிப்பிடுவது சொன்னார்கள், இணை அல்ல துணையை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார் சொன்னார். துணை என்ற வார்த்தையை நான் இன்னும் அதிகமாக சென்று சொல்லுகிறேன். இட் இஸ் நாட் a pair, it is concealed on you. உங்களுக்குள் இருக்கிற அல்லது ஒரே மாகவே தான் வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த கன்சீல்மென்ட்டை உடைப்பதுதான் சாத்தானுடைய திட்டம். ஆமென். ஆதாமும் ஏவாளும் ஒன்றாய் இருக்க தேவன் திட்டம் செய்த போது சாத்தானுடைய திட்டம் இவர்களுடைய இந்த இணைந்திருக்கிற அனுபவத்தை உடைக்க வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய திட்டம். So what is the deception of Satan? So ஏனென்றால் மனுஷன் ஆதாமும் ஏவாளும் ஒன்றாய் இருக்கிற அதே நேரத்தில் அவர்கள் தேவனோடும் ஒன்றாய் இருந்தார்கள். They were connected with God because of the glory descends on them. அவர்கள் மேலே தேவனுடைய மகிமை இருந்தது. தேவனுடைய ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட உறவாடுகிற அனுபவம் இருந்தது. இந்த அனுபவத்தின் மத்தியிலே இருந்த மனுஷனை, ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுவதுதான் சாத்தானுடைய திட்டம். ஆகவே நீங்கள் அந்த இடத்துல அழகாக பார்க்க நேரத்தில் ஏவாள்கிட்ட போய் சாத்தான் சொன்னப்போ என்ன இல்லை, ஆதாம் அங்க இல்லை. So which makes a break? எது நம்முடைய வாழ்க்கையிலே ரிலேஷன்ஷிப்பை உடைக்கிறது என்றால் கேப். ஸோ இன்னைக்கு முதலாவது நான் சொல்ல விரும்புகிற விஷயம், டோன்ட் மேக் கேப் ஆன் யூ. உங்களுக்குள் கேப் போடாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ரீசெண்டாக நான் ஒரு நாள் சபையில் பேசும்போது சொன்னேன், சண்டை போடுவதற்கு கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்கிறார்,
ஆனால் சண்டையை தீர்ப்பதற்கு சமயத்தையும் கொடுத்திருக்கிறார் சொன்னேன். எவ்வளவு நேரம் கொடுத்திருக்கிறார்? மேக்சிமம் டைம் 12 மணி நேரம். அதுக்கு மேல சண்டை போட்ட யாராவது இங்க இருக்கீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புரவாகணும். சோ வேதம் சொல்லுகிறது, praise the Lord, hallelujah, praise the Lord. காலையில சண்டை போட்ட ராத்திரியோட சண்டையே வராதுன்னு சொல்றதெல்லாம் நான் ஒன்றும் நம்ப மாட்டேன். எனக்கு 25 வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சு. ஸோ சண்டே வராதுல்ல, யாரும் நம்ப முடியாது. ஆனா சண்டை வரும், நமக்குள் ஒற்றுமை இல்லாமை வரும், மாற்று கருத்துக்கள் வரும். பிரைஸ் தி லார்ட். காலை பாஸ்டர் சொன்னது மாதிரி பிரைஸ் கீழ்ப்படுகிறாங்க, பிரைஸ் அன்பு செலுத்துகிறோம் என்று சொன்னாலும் சில வேளை அவங்க சொல்வதை நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. ப்ராக்டிக்கலி பிசிக்கலி ஹேப்பனிங் தட். ஸோ நீங்க தான் ஜெயிப்பீங்க. ரைட். எனிகா ஸோ ஆனால் இவைகள் எல்லாம் வந்தாலும் வேதம் சொல்கிறது we have a time for that. ஆதாமும் ஏவாளும் ஒன்றாய் இல்லாத நேரத்தில் சாத்தான் உள்ளே புகுந்தான். So don't make a gap. நீங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம், உபவாசத்துக்கும் ஜெபத்துக்கும் வேண்டி நீங்கள் ஒருவருக்கொருவர் கேப் இல்லாம இருக்கணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ ஆகவே கர்த்தர் உங்களை இணையாக ஏற்படுத்தி ஒரே மாம்சமாக ஏற்படுத்துகிற நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நமக்குள் இருக்கிற அந்த கேப்பை மாற்றணும். அதை 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கும் போது, ஆதாமும் அவன் மனைவியாகி இருவனும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். நிர்வாணத்திலும் வெட்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒரே 2 சரீரம் புருஷன் மனைவி மட்டுமே. ஏனென்றால் they don't have gap, அவர்கள் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். சோ முதலாவது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற வார்த்தை, சோ உங்களுடைய கேப்பை கர்த்தருக்கு ஃபில் பண்ணி இருக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த நாளளவும் இந்த எண்ணெய்க்கும் இடையில ஒரு ஆள் வர்றதுக்கு அனுமதிக்காதீங்க. ஆமென். மாமியாரும் வரக்கூடாது, மாமனாரும் வரக்கூடாது. 2 பேருக்கும் மாமனார் மாமியாரும். ஏனென்றால் தகப்பனை தாயை விட்டு பிரிந்து புருஷன் மனைவியும் ஒன்றாய் சேர்ந்திருப்பார்கள். ஆனா அவர்களை தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. பட் இந்த டிசிஷன் மேக்கிங்குள்ளாக உங்களுக்குள்ளாக யாரும் இடையில் வராதபடி கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வாராக. நம்பர் 2, இரண்டாவது நான் சொல்ல விரும்பின வார்த்தை, பிரைஸ் தி லார்ட், உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், பிரைஸ் தி லார்ட், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாது. தவறான புரிந்து கொள்ளுதல். அநேக குடும்பங்கள் இருக்கிற பெரிய பிரச்சனை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் நான் முதல்ல சொன்னதை போல ஆண்டவர் உங்களை ஒரே மாம்சமாய் ஒரே சரீரத்தில் நினைத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் ஒரே சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். பாஸ்டர் காலேப் சொல்லும்போது சொன்னார், ஒரே சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். ஒரே சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் 2 பேருடைய ஃபோக்கஸும் உங்கள் 2 பேருடைய பெர்செப்ஷனும் ஒன்றாகணும். ஆனா என்னதோ ஒன்று நான் பார்க்குறேன் குடும்பத்தில், பிரைஸ் தி லார்ட், கொஞ்சம் வீக்காக இருக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான லேடிஸ் தான் கிடைக்கிறாங்க. உண்மையா பொய்யா கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க பார்த்த குடும்பங்கள் எல்லாம் பாருங்க. கொஞ்சம் வீக்கா இருக்கிற சகோதரிகளுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஜென்ஸ் கிடைக்கிறாங்க. அப்ப நான் யோசிக்கிறேன், ஆண்டவருடைய மேனுஃபேக்சரிங் பேலன்ஸ் நினைக்கிறாரு. ஹல்லேலூயா, thank God for that. So ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், உங்களுக்குள்ளாக ஒரே சிந்தை இருக்க வேண்டும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாது என்றால், சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரே தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் சாராள் நகைத்தாள். சாராள் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை, சாராள் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே சாராள் அதுக்கு இடையில இன்னொரு செட்டப்பை உருவாக்கிட்டார். ஏன்னா ஆண்டவர் சொன்ன தரிசனம், ஆண்டவர் சொன்ன அந்த பெரிய திட்டத்தை அவளால் அதை தன்னுடைய மனதில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே ஒரு இஸ்மவேல் உண்டாகிவிட்டான். ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எங்கே கொண்டு போய் விடும் என்றால், தேவனுடைய தெய்வீக திட்டத்தை செயல்படுத்துவதை தாமதமாக்கி அந்த திட்டம் நிறைவேறாமல் போக செய்துவிடும். அல்லேலூயா. உங்க ஃபேமிலி லைஃப்ல God has a divine plan. ஆண்டவருக்கு ஒரு தெய்வீக திட்டம் இருக்கிறது. ஒரு தெய்வீக ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை இணைக்கிறது சாதாரணமாக இணைக்கல. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் இணைக்கும் போது அவருடைய ராஜ்யத்தினுடைய கட்டுமான பணிகளை ஏதோ ஒன்றை உங்கள் மேலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் will happen. Praise the Lord. இப்போ ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்க கொண்டு போய் விட்டு தெரியுமா? ஈசாக்கை பலியிட ஆண்டவர் சொன்ன போது சாராள்கிட்ட சொல்லவே இல்லை. அப்படித்தானே?
அவனுக்கு தெரியும் நேரமா நான் ஒர்க்கா ஏமாந்துட்டேன், இனி ஏமாற மாட்டேன். சொல்லவே இல்லாம எங்க போறோன்னே சொல்லாம போயிட்டான். பிள்ளைகிட்ட கூட சொல்லல, ஏன்னா பிள்ளைகிட்ட சொன்னா நைஸா பிள்ளைகிட்ட இருந்து வாங்கிடுவாங்கன்னு தெரியும். அதனால பிள்ளைகிட்ட கூட சொல்லல என்றால் தரிசனத்தை அவன் செயல்படுத்த வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் அதே பட்சத்தில் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ரெண்டு பேரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறபடினாலே ஒருவருக்கொருவர் ஹல்லேலூயா புரிந்து கொள்ளுதல்லே நீங்கள் வளர வேண்டும். ஆமென். ஹஸ்பண்ட் ஒருத்தர் ஒரு தடவை சொல்றது உங்களுக்கு புரியலைன்னா 2 தடவை அமைதியா யோசியுங்கள். ஆமென். இனி மனைவி சொல்றது புரியலைன்னா அந்த நேரம் ஒருவேளை நமக்கு புரியாத மாதிரி இருந்தா கூட கொஞ்சம் அந்த பக்கம் உட்கார்ந்து அவன் சொன்னது சரிதானோ அப்படின்னு யோசித்து பாருங்க. இதை செய்தீங்கன்னா உங்களுக்குள்ள பிரச்சனையே சால்வ் ஆகும். இதுக்கு தான் ஆண்டவர் 12 மணி நேரத்தை தந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. சோ இந்த 12 மணி நேரத்துக்குள்ள யோசித்தீங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆகும். அண்டர்ஸ்டாண்டிங், நமக்கு மாற்று கருத்துக்கள் உண்டாகாது. இல்லைன்னா மாற்று கருத்தை நமக்காக மாற்று கருத்துக்கு உதவி செய்கிற ஒருவரை தேட தோன்றும். புரியும் என்று நினைக்கிறேன். சோ 2 பேரும் ஒருவருக்கொருவர் தன்னுடைய தாயையோ தன்னுடைய சிநேகிதையோ தன்னுடைய நண்பர்களையோ தேடி ஆலோசனை கேட்க தொடங்கும் போதுதான் உங்களுக்குள் இருக்கிற தெய்வ தரிசனம் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் வேறு தரிசனத்தை கொடுக்கும் போது இவர்கள் ஒவ்வொரு நாளும், அதுலேயும் பெண்களை குறித்து சொல்லவே வேண்டாம், 3 நாட்கள் ஒரே மூஞ்சியில் இருப்பாங்க. என்னான்னு கேட்டா சொல்லவே மாட்டாங்க. அந்த டென்ஷன்லயே ஆண்கள்லாம் பிபி ஏறிடும். உண்மைதானுங்க. நான் அந்த பக்கம் பார்த்தா சிலவளை திட்டிடுவாங்க எல்லாரும் சேர்ந்து. சோ இந்த டென்ஷன்ல ஆண்களுக்கு பிபி ஏறிடும். எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. ஆமா அதுக்கு என்ன இப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. ஆஹா, என்னதான் சொல்ல வர்றாங்கன்னு நமக்கு புரியாது. அப்ப கூட்டி கழிச்சு அப்படியே கால்குலேட் பண்ணி, சைக்காலஜி படிச்சிருக்கேன் எனக்கு தெரியும். ஸோ சைக்காலஜியில் ரூட் அண்ட் காஸ் எல்லாம் பார்த்து அப்படியே கொஞ்ச நாள் 3 நாள் தாண்டி ஒரு காரியத்தை சொல்லும்போது பட்டார்னு வெட்டிக்கும் ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்குள்ள இருக்கும் மொத்த ரகசியமும். நீங்கள் அப்படி இல்லை, நீங்க நல்ல மனைவிகள். So ஏனென்றால் they don't have understanding. இந்த புரிந்து கொள்ளுதல் இருந்துன்னா அன்னைக்கே அது என்ன ஆயிரும், சால்வ் ஆயிரும். நான் இதுக்காக தான் இதை சொன்னேன் என்ற புரிந்து கொள்ளுதல். So make you to understand each other. காரணம் 2 பேரும் 2 விதமான கலாச்சாரத்தில் 2 விதமான பின்னணியத்திலிருந்து கடந்து வந்தவர்கள். 2 பேரும் ஒரே வீட்டிலேருந்து வரல, 2 வீட்டிலேருந்து வந்திருக்கீங்க, 2 சர்ச்சிலேருந்து வந்திருக்கீங்க. காலை பாஸ்டருடைய வர்ஷிப் ஸ்டைல் வேற, உங்க வர்ஷிப் ஸ்டைல் வேற. இங்க உள்ள பிரசங்கம் வேற, அங்க உள்ள பிரசங்கம் வேற. ஸோ இங்க வந்து ஏசி சர்ச்சில் இருந்துட்டு இது என்ன சர்ச்சுன்னு கேட்க போனேன்னு அடுத்த பிரச்சனை ஆயிரும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர், ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளுதல். 3ஆவதாக நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிற வார்த்தை, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, மிஸ்கம்யூனிகேஷன். உங்களை மிஸ்கம்யூனிகேஷன், தவறான கம்யூனிகேஷன் மாறி மாறி, பிரைஸ் தி லார்ட், எப்பவுமே பொதுவாக சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஹேண்ட் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் கம்யூனிகேஷன் நான் சபையிலே செய்கிற ஒரு விஷயம் உண்டு. விசுவாசிகளுக்குள் எப்போ நான் சொல்லுவேன், உங்களுக்கு என்ன மன வருத்தம் இருந்தாலும் எனக்கிட்ட முதல்ல வந்து சொல்லுங்க. உங்களுக்கு எது பிடிக்கலைன்னாலும் எனக்கிட்ட சொல்லுங்க, நம்ம தீர்த்துக்கலாம். வேற யார்கிட்டையும் தயவாய் சொல்லாதீங்க. ஏன்னா வேற யார்கிட்டையாவது கொஞ்சம் வருத்தத்தை ஷேர் பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்கும்னா, அவங்க இன்னொருத்தர் சொல்லுவாங்க, தெரியுமா உங்களுக்கு பாஸ்டர் இப்படி சொன்னாராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு 10 பேர்கிட்ட போயிட்டு என் காதுக்கு வரும், அந்த பிரதர் பாஸ்டரை பற்றி இப்படி சொன்னாரான்னு வரும். அப்போ எனக்கு அவரை பார்க்கும்போது எப்படி தோணும், இப்படி சொன்னானா தோணுமா தோணாதா? தோணும் இல்லை. ஸோ இந்த கம்யூனிகேஷன் கேப் இருக்கு இல்லையா, இந்த கம்யூனிகேஷன் கேப்பு நம்மை கொஞ்சம் கொஞ்சமாய் அகன்று போக செய்யும். So make your communication clear. ஒருவருக்கு ஒரு கம்யூனிகேஷன் கிளியரா இருக்கணும். ஆதாமும் ஏவாளையும் பார்க்க நேரத்தில், பிரைஸ் தி லார்ட், இப்போ ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஆதாம் சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு நீர் கொடுத்த மனுஷன் அவ கொடுத்தா நான் சாப்பிட்டேன். இவங்களுக்குள்ள இந்த கம்யூனிகேஷன் சரியா இருந்தா இப்படி சொல்லுவான்னு நினைக்கிறேன். இவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் கேப் ஆயிடுச்சுங்க. பிரைஸ் தி லார்ட், அந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா, ஐ அம் சாரி, ஐ வில் கெட் ஃபார் யூ. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் விருட்சத்தின் கனி எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன்னா.
இப்போ புருஷன் என்ன பண்ணிட்டா, கம்யூனிகேஷன் கேப்பில் அவளை தூக்கி இவ தான் பிரச்சனைட்டா. அவ பார்த்தா சரி இனி என்ன பண்றது, புருஷனை தப்பு சொல்றதா? அவ சொன்னா இல்ல சர்ப்பம் என்னை. இப்ப எல்லாரும் சேர்ந்து யாருக்கு அதில் தூக்கி போட்டீங்க? நிறைய குடும்பத்தில் இப்படிதான். கடைசி நேரத்தில் பாஸ்டர் சாத்தான் ஒரே போராட்டம் பாஸ்டர், நம்ம பண்ணுது நம்ம 2 பேரும். ஆனா இப்போ சாத்தான் ஒரே போராட்டம். சாத்தான் குடும்பத்தில் பயங்கரமா அவன் வெளியே எங்கள்கிட்ட சொல்லுவான், ஐயோ நான் ஒன்றும் பண்ணலைங்க, நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்பா. Because you don't have the communication. ஒருவருக்கு பேசி முடிச்சாச்சுன்னா எல்லாம் முடிச்சு போகும். ஸோ ஒவ்வொரு காரியத்தையும் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் கம்யூனிகேஷன்ல கம்யூனிகேட் பண்ணுங்க. ஸோ ஆகவே அது எந்த விஷயங்களா இருக்கலாம், குடும்பத்துடைய காரியங்களா இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியங்களா இருக்கலாம், அவைகளெல்லாம் ஒருவருக்கொருவர் பேசும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. நான் சொல்லி வந்த விஷயம், வாசித்த வசனத்துக்குள் திரும்பி வருவோம். அங்கு வாசிக்கும் நேரத்தில் அவன் விலா எலும்புகள் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தான். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷன் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உனக்காக உருவாக்கப்பட்ட ஜெனிஷாவை ஜெபராஜுடைய கையிலே கொண்டு வந்திருக்கிறார். ஸோ அவளை முடிவு பரியந்தம் உன்னுடைய நாட்கள் வரை கர்த்தருடைய சமூகத்திலே போஷித்து காப்பாற்றுகிற பெரிய தௌத்தியத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ வேதம் சொல்லுகிறது, எபேசியரில் வாசிக்கும் போது போஷித்து காப்பாற்றுங்கள், நட்ஷர் என்ற வார்த்தையை வாசிக்கிறோம். ஸோ இன்னுமாக பேதுருவிலே வாசிக்கும் நேரத்தில் அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்துங்கள் என்று வாசிக்கிறோம். ஸோ ஆனர் ஹர் அண்ட் நர்ச்சர் ஹர், அவர்களை போஷித்து காப்பாற்றி கனத்தை செலுத்துங்கள். மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். ஸோ மனைவிகள் கர்த்தருக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளுங்கள். பேதுருவிலே வாசிக்கும் போது உங்கள் புருஷன் என்ன செய்து கொள்ளுங்கள், ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருவேளை அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவளாக இருந்தால் அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள உங்களை அலங்கரித்து அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் விதமாய் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக சொல்லி வார்த்தையை சுருக்குகிற நம்முடைய கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகளும் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடி பாஸ்டர்ஸ் தயவாய் அவர்களுக்காக ஜெபம் நடத்துவாங்க. Hallelujah, glory to God. We glorify your name, we glorify your name, we glorify your name. உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல. Hallelujah, hallelujah. Oh glory, 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 glory. There shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessings. Mercy loves round so fall, but for the showers we plead. Showers of blessings, yes Lord, showers of blessings we need. Mercy loves round so fall, but for the showers we need. There shall be showers of blessing, precious reviving again, over the hills and the valleys, sound of abundance of rain. Showers of blessing, showers of blessings we need. Mercy loves round as a fall, but for the showers of there shall be showers of blessing,
Send them upon us, O Lord. Grant to us now a refresh. Come and now honor thy word. Showers of blessing, showers of blessing. But for the showers, oh glory to God, showers of blessing, showers of blessing. Mercy drops round us of falling, but for the showers we pray. கிருபையின் தெய்வமே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளிலே நம்முடைய திருச்சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அருமையான 2 பிள்ளைகளை நம்முடைய சமூகத்திலே தந்து ஜெபிக்கிறோம். நம்முடைய நாமத்திலே இவைகளை ஒன்றாய் இணைக்க நீர் சித்தம் கொண்டபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னம் ஆளுகை இவர்களோடு நிறைவாய் தங்குவதாக. இயேசு நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென்.